வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவரும் என்றென்றைக்கும் அரசாட்சி செய்து வருகிறவருமாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, உங்கள் யாவரையும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதனால் பலப்பட போகின்றோம். வேத வசனத்திற்கு திரும்புவோமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மீட்பர் இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். If we are faithless, he remains faithful, true to his word and his righteous character, for he cannot deny himself. Amplified Bible இது இவ்விதமே எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், ஆங்கில வேதாமத்தில் தான் இன்னும் கொஞ்சம் கூடுதலான விளக்கத்தையும் நாம் பெறுகிறோம். நாம் உண்மை உள்ளவர்களாய் இல்லாதிருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். இதுல இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது. உண்மையா இருக்கிறது ஒரு பக்கம். ஆங்கில வேதாமம் KJV என்ன சொல்லுகிறது? If we believe not, yet he abideth faithful. நம்ம அவர் விசுவாசிக்காம விட்டாலும் அவர் உண்மையா தான் இருக்கிறார்ப்பா. எவ்வளவு அருமையான அர்த்தங்கள். நீ ஆண்டவர் விசுவாசிச்சா, நான் விசுவாசிக்காட்டேன்னா அவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவராகத்தான் இருக்கிறார். ஆனா நம்ம அவரை மறுதலிச்சா மட்டும் அவர் நம்மை மறுதலிப்பார். மீட்பர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், ஒருவன் இந்த உலகத்தில் மனுஷர் முன்பாக என்னை மறுதலிப்பானால் நானும் பரவ பிதாவுக்கு முன்பதாகவும் தேவதூர்களுக்கு முன்பதாக என்னை மறுதலிப்பேன் என்று சொன்னார். அப்படி என்றால் மறுதலிக்க கூடாது. நாம் ஒருவேளை விசுவாசம் கூட குறையா இருந்தா கூட பரவாயில்ல, தேவன் உண்மை உள்ளவராய் இருந்து உங்களை நடத்துவார். நீங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதற்காக நம்ம உண்மை இல்லாம ஓடலாம், அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார் என்றார். அவர் நீதியை செலுத்த உண்மை உள்ளவராக இருப்பார்ல. அப்படி இருக்கும்போது உன் மேல உண்மையா நீதி இல்ல நியாய தீர்ப்பு எழுதுவாரன்னா அதையும் வாங்கி கெட்டிக்கிடணும். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னா நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமோ இல்லையோ, அவர் உண்மை தவறாது இருக்கிறார். தேவன் தம்மை அழைத்த காரியத்திலும் உண்மையாயிருப்பார். தம்மை அழைத்தவர்கள் எவர்களோ அவர்களை நீதிமான்களாக்குவார். எவர்களை நீதிமான்களாக்குகிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் அதில் இன்னொரு காரியத்தையும் நாம் புரிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. இது என்ன? அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். இப்போ ஒரு குறிப்பிட்ட தேசத்துல ஒரு குறிப்பிட்ட நல்ல அதிகாரி இருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம். இது ஒரு கதை போல எடுத்துக்கிடுவோம். அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கிட்ட அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு பிரஜை போய், ஐயா, எனக்கு உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வேலை எனக்கு கொடுங்கன்னு சொன்னா, சில நேரம் அவனுக்கு கொடுக்க மனம் இல்லை என்றால் என்ன சொல்வார்கள்? எப்பா, எனக்கு இந்த அதிகாரம்லாம் ஏன்ட்ட இல்லப்பா, இன்னொரு அதிகாரி இடத்துல இருக்கு, அவர்கிட்ட போய் பாரு என்று சொல்வார்கள். அவர்கள் தங்களை மறுதலிக்கிற, எனக்கு இந்த அதிகாரம்லாம் இல்லை, உண்மையில இருக்கும் இல்லைன்னு சொல்லுவாங்க. தேவன் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். மீட்பர் இயேசு கிறிஸ்து தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். அப்படின்னா நான் அவர்கிட்ட என்ன காரியத்தை செய்யலாம், என்ன காரியத்தை அவர் முன்னே வைக்கலாம்? வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு ஒரு அருமையான பெயர். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்படின்னா ஒரு காரியம், மாம்சமான யாவரும், அதாவது
மண் உயிரில் உள்ள ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் ஒரு நாள் வந்து சேருவார்கள். தேவனே, ஜெபத்தை கேட்கிறவரே எனக்கு இறங்கும். எப்படி? ஒன்று இந்த பூமியிலேயே மனம் திரும்பி வருவார்கள். பூமியெல்லாம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்றது போல ஒரு நாள் கர்த்தர் அற்புத விதமாய் பூமி முழுவதையும் சந்தித்தாரானால் அப்படி நடக்கக்கூடும். இல்லைன்னா இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாம சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்லத்தக்கதாக ஒரு கூட்ட ஜனம் மாக நின்று பாவத்தையும் சாபத்தையும் நிறைவேற்றி தேவனுக்கு துரோகிகளாக இருந்து போனால் ஒருவேளை நரகத்தில் விழுந்த பிறகு தேவனை கூப்பிடுவாங்கள்ல, ஜெபத்தை கேட்கிறவரே, இந்த மாம்சமானவன் உண்மை இந்த அக்கினி கடலிலிருந்து கூப்பிடுகிறேனப்பா, தயவுசெய்து இறங்குங்க, மீட்பர் இயேசுவே, ஆண்டவராகி இயேசுவே, கர்த்தராகி இயேசுவே, இறங்கும், எனக்கு இறங்கும். எப்படினாலும் சரி, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். பாவத்திலும் சாபத்திலும் கொலை கொள்ளையிலும் நின்று மரித்து நரகத்தை பாதாளத்தை அக்கினி கடலை சந்திக்க நேரிட்டால் அங்கிருந்தும் தேவனை நான் நோக்கி கூப்பிட வேண்டும். ஒருவேளை பிசாசுக்காகவும் தூதருக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட நரகம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், அதிலே போய் இவர்களை தள்ளி விடுகிறார், அதிலே போங்கள் என்று. அப்படி தள்ளி விடுகிற போது அந்த பிசாசுகள் உதவிலாம் செய்யாது, உபத்திரம் தான் பண்ணும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார் என்று வேறொன்றுக்கும் வராங்க. அங்கேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, சோறு விட்டாது. பிசாசு போட்டு அடி துவைச்சு எடுத்துரும். நரகத்தில் உங்களை போட்டு துவைத்து எடுப்பது தான் அவனுடைய வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இது என்னுடைய கற்பனை தான். ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப எப்படினாலும் ஒரு நாள் தேவனிடத்தில் வந்தாகணும்ல. இன்னைக்கே வாங்க, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். ஆலயம் செல்ல மறந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே என்று தேவனிடத்தில் ஓடி வாருங்கள். அப்படியானால் மீட்பர் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராயிருப்பார். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை தன் சீடர்களுக்கு கற்பித்த பொழுது, ஜெபிக்க வேண்டிய விதத்தை கற்பித்த பொழுது என்ன சொன்னார்? பரமண்டங்கள் இருக்க எங்கள் பிதாவே என்று பிதாவை நோக்கி கூப்பிடுங்கள் என்றார். யோவான் 14:14 அவர் சொன்னார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அப்ப ஆண்டவருடைய நாமத்தினால் அவரிடத்திலே கேட்கலாம், அதற்கும் அவர் செவி கொடுப்பார். பிதாவை நோக்கி நாம் முழங்கால் படியிட்டு மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபத்தை ஏறெடுப்பது மிகவும் நல்லது. ஆம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி கெஞ்சி கூப்பிடுகிறேன் கர்த்தாவே என்று கூப்பிடலாம். தேவன் அப்பொழுது செவி கொடுப்பார். சங்கீதக்காரன் ஒரு சங்கீதத்தில் இவ்வாறு சொல்லுகின்றார். என்ன சொல்றாரு? தேவனே, நீரே இதை செய்தீர் என்று நான் மௌனமாயிருப்பேன். துன்மார்க்கருடைய நிந்தைகள் என் மேல் வராதிருக்கட்டும். உம்முடைய வாதைகளை என்னை விட்டு அகற்றும் என்று சங்கீதக்காரன் கதறுகிறார். தானாய் வருவது நோய். தேவன் அந்த நோயை போட்டால் அதற்கு பேர் வாதை இல்லையா? வாதை உங்கள் எல்லைக்கு வந்தாலும் இல்லை, துஷ்ட மனுஷருடைய வாழ்க்கடிப்புகள் உங்கள் மேல் நின்றாலும் நீங்கள் அன்றைக்கு தேவனை நோக்கி கதறலாம். தேவனே, என் மேல் இரக்கமாயிரும். நான் உம்மை அறியாமல் ஓடின ஓட்டத்தை நினைத்து எனக்கு இந்த தண்டனை கொடுத்தீரோ, நீரே இதை செய்தீர் என்று எனக்கு தெரியும் சொல்லலாம். பழைய ஏற்பாட்டில் இன்னொரு குறிப்பிட்ட இடத்தில் ஜனங்கள் நின்று சொன்னார்கள், ஆண்டவரே, எங்கள் மேல் இருக்கிற எல்லா நியாய தண்டனைகள் எல்லாம் நீர் கொடுத்ததுதான், ஒத்துக்கொள்ளுகிறோம். ஒத்துக்கொள்ளுங்கன்னு ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஒத்துக்கொள்ளுகிறோம் என்பது போல ஜெபம் செய்கிறதை நாம் காண முடியும். அப்படி என்றால் நீங்க ஜெபத்திலே நாம் நம்முடைய குறைகள் நிமித்தம் சில தேவ கோபத்தை சந்திக்கிறோம் என்பதை சொல்வதில் தவறில்லை. நம்பர் 2, சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகிறார், ஆண்டவரே, இதோ நலம் போலம் பேசாமலும் சில நேரம் நான் அமைதியாக இருக்கிறேன், நன்மை ஒன்றையும் கூட பேசாமல் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய இருதயத்திற்குள் அனல் மூண்டது,
நான் வேதத்தை தியானிக்கையில் எனக்குள் அக்கினி மூண்டது. அப்படின்னா நீங்க பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுங்க. வேதத்தில் உள்ள ரகசியங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். பைபிள் படிச்ச பிறகு ஜெபம் பண்ணுங்க. உங்க இதயத்தில் அனல் மூண்ட பிறகு இருக்கு பாருங்க, உங்க பிரேயர் பவர்ஃபுல்லா இருக்கும். ஃபெய்த்ஃபுல்லா ஜெபிப்பீங்க, ஆவியோடு உண்மையோடு ஜெபம் பண்ணுவீங்க, பதில் தானாய் வரும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பதில் தருவார், நிச்சயமாக மனம் இறங்குவார். அப்படியானால் வேதவசனத்தை ஆராய்ந்து அனல் மூண்ட பிறகு ஜெபிப்பது. என்சிசியில் பரேட் எடுக்கும் முன்பதா வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பையங்கள் என்சிசி இருக்கும் போதும் பார்த்துருக்குறேன், வந்த உடனே எங்களெல்லாம் ஓட விடுவாங்க. அந்த கிரவுண்ட் முழுசும் சுற்றி ஓடியாங்கப்பா, வார்ம் அப் பண்ணுங்க, இப்பொழுது அனல் கொள்ளட்டும் உங்க உடம்பு. அதிகாலையில் நடத்துவாங்க அந்த பரேட், 5:30 மணி 6 மணி என்று. அப்போ 6 மணியா அல்லது 6:30 மணி கூட இருக்கலாமா இருக்கும். அந்த நேரத்தில் நைட்டு உறங்கினதற்கு ஒரு சோறு இருக்கக்கூடாது இருக்கா, வார்ம் அப் பண்ணுறதுக்கு ஒரு ஓட்டம் ஓடிவாங்க, கிரவுண்டை ஒரு தடவை சுற்றி ஓடிவாங்க. சுற்றி ஓடி வந்த பிறகு அதன் பின்பதாக மற்ற ஒழுங்குகளை கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அதுபோல நீங்கள் எடுத்த உடனே எல்லா ஜெபத்தையும் செய்ய உட்கார்வதை விட வேதத்தை ஆராயணும். உங்கள் இதயம் அனல் கொள்ளணும். ஜெபத்தை கேட்கிறவரை நோக்கி ஜெபம் புறப்படணும். அப்பொழுது நீதிமான்கள் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் அவருக்கு உகந்ததாயும் தூப கலசத்தில் இருந்து வருகிற தூபம் போல தேவன் அதை ஏற்பார், பதில் தருவார். அருமையான ஒரு பாட்டு உண்டு, ஜெப சிந்தையனில் தாரும் தேவா, என்னை அபயம் என்று உனக்கு கை அளித்தேன் பொற்பாதா. ஜெப சிந்தையனில் தாரும் தேவா, உண்மை மனதோடு உன்னை கெஞ்ச உலகெண்ணமெல்லாம் அகற்றி உரிமையே மிஞ்ச தொன்மையாயக்காரன் போலஞ்ச, தொன்மையாயக்காரன் போலஞ்ச பவதோஷமகல திரு ரத்தம் ஒழிஞ்ச. ஜெப சிந்தையனில் தாரும் தேவா, என்னை அபயம் என்று உனக்கு கை அளித்தேன் பொற்பாதா. ஜெப சிந்தையனில் தாரும் தேவா. ஆமா, அந்த தொன்மை ஆயக்காரன் அன்றைக்கு தூரத்தில் நின்று பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றது போல தாழ்த்தி ஜெபிப்போம், பதில் வரும். சங்கீதக்காரன் இன்னொரு விண்ணப்பத்தை கூட தேவனிடத்தில் ஒரு இடத்தில் அருமையாய் வைக்கிறார். அது என்ன? தேவனே, எங்களுடைய நாட்களின் தொகை இன்னும் எவ்வளவு மீதம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும். எங்கள் முடிவு எப்பொழுது வரும் என்பதை கூட கொஞ்சம் புரிய வையும். அப்பொழுது நான் உணர்வுள்ளவனாவேன். நான் இன்னும் உண்மை உத்தவமாய் ஓடாது உதவி செய்யும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். எப்பயுமே மனுஷருக்கு அழிவுக்கு முன்னானது அகந்தை. அது வரும், அகந்தைக்கு தலைக்கு ஏறும், அப்போ பின்பு அழிவு வரும். எப்போ அழிவு வரும் தெரியாம அகந்தையா நடந்துகிட்டு இருப்பாங்க மனுஷன். இது வழக்கம். வேதம் சொல்லுகிறது இவ்விதமான அழிவுக்கு முன்னானது அகந்தை தான் என்பதை. மேட்டிமை, வீழ்ச்சிக்கு முன்பானது மேட்டிமை. மனமேட்டிமையானான் தேவ சமூகத்தில் இருந்த நல்ல ஜீவன் பிசாசாய் விழுந்து போனான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிர்காலத்தில் இன்னும் எவ்வளவு காலங்கள் இருக்கிறது என்பது தெரியாததுனால மனமேட்டுமையா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு, எப்பா உனக்கு இன்னும் 40 நாள் தான் இருக்கு, அப்போ நீ செத்து போவப்பா, அதுக்குள்ள நீ என்னெல்லாம் பண்ணணுமோ உலகத்தில் பண்ணி பார்த்துக்க, யாருக்கு என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு என்னென்ன அறிவுரை சொல்லணும் எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பான்னு டாக்டர் சொன்னாச்சுங்க. அது 40 நாள் எப்படி அவர் யூஸ் பண்ணார் யோசிச்சு பாருங்க. வந்த உடனே டக்குன்னு ஒரு உயில் எழுதணும்,
பிள்ளைகளுக்கு யார் யாருக்கு என் கையில் இருக்கிற கொஞ்சம் சொத்து தான், ஆனால் இதே இவங்களுக்கு தர்றேன் எழுதுவார். மனைவியை பார்த்து ஒப்புரவாயே, எம்மா உனைய எப்பெல்லாம் கோவப்படுத்தி பேசுறேன்னா மன்னிச்சுக்கம்மா, 40 நாளில் போய் சேர்ந்துருவேன் டாக்டர் சொல்கிறாரு. ஓன அழுது, எல்லாரும் குடும்பம் அழுது, எல்லாருக்குள்ளேயும் உணர்வு வந்துடும். சித்தப்பா மாமா ஃபோன் பண்ணி உங்களை தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கிடுங்க, நான் இது மாதிரி போயிட்டா குடும்பத்தை நீங்கள் தான் பார்க்கணும், உணர்வு வந்து விடுகிறது அல்லவா. ஒரு ஆண்டுக்கு 365 நாள் நீங்க ஆண்டவருடைய வார்த்தைப்படி மனுஷனுடைய ஆயுசு காலம் 70 ஆண்டுகள். அப்படின்னா எவ்வளவு நாட்கள் அவன் இந்த பூமியில் வாழ்கிறான்? சூரியோதயத்தை பின்பு சூரியன் மறைவதை எத்தனை முறை பார்க்கிறான்? 25,550 முறைகள் பார்க்கிறான். 70 வயதுனா ஆண்டவர் சொன்னார் மனுஷனுடைய ஆயுசு 70 வயசு, பலத்தின் மீதினால 80 வயசுன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி வேதாந்தத்தில் எழுதியிருக்கு மனுஷனின் உயிரோடு 120 வருஷம் தானே. இந்த மூணுலையுமே நிற்கிது பாருங்க. ஜென்ரல் 120 130 அப்படிலாம் வாடுறாங்க பார்த்தீங்களா? ஆமாம், ஒரு தடவை ஆண்டவர் சொன்ன நிற்கிது. அப்போ 70 80 முன்னமே சொன்ன வார்த்தை வாக்குப்படி அவ்வளோ தூரம் கூட வாழ்கிறாங்க இல்லையா? ஜப்பானில், அமெரிக்காவில், இன்னும் சில தேசங்களில் 120 வயது அதற்கு மேலே இருக்கவங்க இருக்காங்க. ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்களாக இருப்பாங்கள்ல உலகத்தில். ஆமாம், அப்படியானால் நீங்கள் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், உங்களுக்கு பொதுவாக 70 வயது அப்படின்னு எடுக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ 65 வயசு ஆயிடுச்சு. இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதுக்காக நீங்கள் வேகமாக இந்த உலகத்தை விட்டு போவீர்கள் என்றால் சரி 75 வயசு ஆயிடுச்சு, 80 வயதுன்னு ஆண்டவர் வைக்கிறார். சரி, உங்களுக்கு 90 வயது, இன்னும் 5 ஆண்டுகள் தான் நீங்கள் இருக்க போறீங்க. இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ 365 × 5 ஏறக்குறைய 1800 நாட்கள் தான். இதற்குள்ள இந்த உலகத்தில் என்னென்ன செய்யணுமோ செய்யணும். வாழ்க்கையை திட்டமிடுங்க. உங்கள் வாழ்க்கையினுடைய முடிவு என்னதென்று அறியாமல் இருக்கும் பொழுது நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை நின்று பார்த்துக்கிடலாம், அப்படியே விட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லாமல் பொறுமையாக திட்டமிட்டு இந்த காலத்துக்குள்ளே இதெல்லாம் செய்து முடிக்கணும். ஓட ஆரம்பிக்குங்க வாலிப தம்பி, இப்போதான் வந்து சம்பாதிக்க வந்திருக்கீங்க, நல்லது. எல்லாத்தையும் அழகா என்ஜாய் பண்ணணும்னு சம்பாதிக்கிறதெல்லாம் தூட்டி தெரிஞ்சிங்கன்னா டக்குன்னு வயசு கூடிரும், டக்குன்னு பிள்ளைங்க வந்துடுவாங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம், பேர பிள்ளைங்க வந்துடுவாங்க. டக்குன்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மிகவும் வயது முதிர்ந்தவர்களாக எல்லோரும் டாட்டா சொல்லுகிற ஒரு நாள் வந்துடும். இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு கடந்து போக நேரிடும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய எல்லைகளில் என்னென்ன சாதிக்கணும், என்னென்ன செய்யணும்? உங்களுக்குன்னு நிலையான ஒரு வீடு, ஒரு சிறு நிலம் ஆகிலும், ஒரு வீடு ஆகிலும். ஒரு மனுஷன் 100 வருஷம் வாழ்ந்து அநேக பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் தனக்கு என்று சொல்லி மறிக்கும் போது அடக்கம் பண்ணுகிற ஒரு லேண்டு கூட எல்லாம் மறிப்பானா அவனை விட கருவழிந்த பிண்டம் வாசி, தாயின் வயிற்றிலிருந்தே பறக்கும்போது செத்து பறக்கிற பிள்ளை பெட்டர் அப்படிங்கிறது போல வேதம் நமக்கு போதிக்கவில்லையா? அப்படியானா இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுக்குன்னு வந்துட்டீங்க, செய்ய வேண்டியதை செய்து பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து எல்லாம் செட்டரேட் பண்ணி அதன் பின்பு மன மகிழ்ச்சியாய் பாய் பாய் காட்டி பரலோகத்துக்கு போகணும். ஒரு அருமையான ஊழியக்காரருடைய மாமியார் ஒரு நாள் அந்த ஊழியக்காரை அழைத்தார்களாம். இந்தாங்க தம்பி, ஒரு பைபிள் வச்சுக்கிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, என்ன ஏதுன்னு, நான் சீக்கிரத்தில் ஆண்டோட்ட போயிடுவேன்னு சொன்னார்கள். அதே போல ஓரிரு நாட்களில் அவர்கள் கண்களை மூடினார்களாம், கடந்து சென்றார்களாம். நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? பரலோகத்துக்கு போகும்போது பூமியில நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் யாவையும் செய்து முடித்தாயிற்று. ஹாப்பியா வர்றேன், என் மனம் என்னை குற்றம் சொல்லவில்லை.
பூமியில் செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்தேன் பிதாவே. மீட்பர் இயேசுவே, உம் பாதம் பணிகிறேன், உம் பாதம் வருகிறேன்னு சொல்லக்கூடியவர்களாக, பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு இதை செய்கிறவர்களாக இருக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காலங்களை, மனிதருடைய காலங்களை மனிதர்கள் அறிய மாட்டார்கள். திடுப்பென்று உங்களுடைய பரலோக பிரயாணம் வந்துவிட்டால், இந்த உலகத்தை விட்டு கொரோனா நாட்கள் எத்தனை பேர் டக்குன்னு போயிட்டாங்க, டக்கடன் போனாங்க. சிலர் வீட்டுக்கு கூட கொண்டு வர முடியல, அப்படியே ஆஸ்பத்திரியிலேருந்து நேரம் கொண்டு போன, வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் கிருமி வந்துடும் இல்லையா? அப்போ நம்முடைய நாட்கள் நமக்கு தெரியாது, கர்த்தரே அறிவார். அப்போ நீங்கள் ஒன்று செய்யணும், கர்த்தாவே என்னுடைய நாட்களை எண்ணும் அறிவைத்தார். மோசையோட தானே ஜெபம் பண்ணுறார், நாட்களை எண்ணுகிற அறிவு வேணும். சங்கீதக்காரன் கேட்குறார், நான் நிலையற்றவன் என்பதை உணரணும் ஆண்டவரே, முதல்ல அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ். நிலையற்றவன் தெரிய மாட்டேது என் மைண்டுக்கு, எப்பயுமே இங்கே தான் உட்காந்து எல்லா காலம் போக்குற மாதிரி தான் தெரியுது. ஆண்டவரே தயவுசெய்து எனக்கு மைண்டுக்கு புரிய வைங்க, என்னுடைய மனதுக்கு சொல்லுங்கள், இதயத்துக்கு தெளிவாக உணர்த்துங்க. என் ஆவி புரிய மாட்டேன் என்கிறது, அடங்க மாட்டேன் என்கிறது, அதை அடக்குங்க. எப்படி? என்னுடைய முடிவை உணர்த்துங்க, என்னுடைய காலங்கள் எவ்வளோ நிலையற்றதுன்னு எனக்கு விளக்கி சொல்லுங்க அப்படின்னு சங்கீதக்காரன் விண்ணப்பம் பண்ணுகிறார். விண்ணப்பம் பண்ணுங்க, தேவன் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார், உணர்வுள்ள ஒரு ஜீவியம் செய்ய வைப்பார், அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் உங்கள் வாழ்க்கை மாறும். பிச்சைக்காரரை பார்க்கும் பொழுது இறங்குவீர்கள், திக்கற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள். ஓ, வாழ்க்கையில் அர்த்தத்தோடு ஓடுவீர்கள். ஆஸ்பத்திரியில் பாடுபடுகிறவர்களை பார்க்கும்போது கண்ணீர் வடித்தவர்களுக்காய் ஜெபிப்பீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வாழ்க்கை புரிந்து விட்டது, அவ்வளவுதான். அருமையாய் ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஒரு சிறு ஜெபம் செய்யட்டுமா? தேவன் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்றால் ஜெபத்தை கேட்கவே கேட்பார். இதே போல அவர்கிட்ட 100,000 குணாதிசயங்கள் உண்டு, அதில் ஒன்று தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. மாறவே மாட்டார், தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். தேவன் சர்வ வல்லவர், அவரை பற்றிக்கொள். ஒன்றான மெய் தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பற்றிக்கொண்டு அவரை அறிவதே புரிவதே நித்திய ஜீவன் என்பதை புரிந்துக்க. ஒன்றான மெய்தேவனை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் இயேசுவை பற்றிய அறிவு உனக்கு நன்றாய் வேண்டும். கர்த்தர் உனக்கு இன்றைக்கே அதை கட்டளையிடுவாராக. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு ஜெபம் செய்வோமா? ஏன் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, கர்த்தாவே தேவரீர், நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவரோ உண்மை உள்ளவராய் இருக்கார். இது ஆங்கில வேதாந்தத்தில் சொல்லும் போது, நாங்கள் விசுவாசிக்காவிட்டாலும் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறார்களோ விசுவாசிக்கவில்லையோ, ஒரு நாள் ஒரு தகப்பன் சொன்னார், தேவனே மீட்பர் இயேசுவே விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இவர்களில் கூட சில அவிசுவாசங்கள் இருக்கலாம், ஆனால் நீரோ உண்மை உள்ளவர். நீர் உண்மை நீரே மறுதலிக்க மாட்டீர் ஐயா. நீர் மனம் இறங்கும், நீர் ஜெபத்திற்கு உடனடியாக பதில் தாரும். உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. ஒவ்வொரு உணர்வோடு, உணர்வுள்ள இருதயத்தோடு ஓட உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.